ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தமிழரசன். நீங்கள் பார்க்குறது கோவை ட்ரேடர் யூடியூப் சேனல். நம்ம யூடியூப் சேனலில் தினமும் ட்ரேடிங் செய்கிறதுக்கு தேவையான இம்பார்ட்டன்ட் நியூஸ், மார்க்கெட் அப்டேட்ஸ், மியூச்சுவல் ஃபண்ட், எஃப்ஐஐஸ், பல்க் இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸோடைய கார்பரேட் ஆக்ஷன்ஸ், குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸ், பிரேக் அவுட்ஸ், ப்ரைஸ் ஆக்ஷன், ட்ரேடிங் மெத்தட்ஸ் இதை பற்றி தான் ஷேர் பண்ணுறோம். அண்ட் கூடவே நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் கேட்குற கொஸ்டின்ஸ் அண்ட் டவுட்ஸ்க்கு ஆன்சர் பண்ணுறோம். வணக்கம். இன்று ஜூன் 1, 2024. இந்த வீடியோவில் சில இம்பார்ட்டன்ட் நியூஸ் அப்டேட் அண்ட் இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ் அப்டேட் தான் பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். எப்போவுமே மார்க்கெட்டுக்கு நியூஸ் தாங்க முக்கியம். ஒரு ஸ்டாக் ஏறுறதுக்கும் இறங்குறதுக்கும் நியூஸ் தான் காரணம். ஸோ இந்த வீடியோவில் நியூஸ் ப்ளஸ் ஸ்டாக்ஸை பற்றி பார்க்குறோம். ஸோ மிஸ் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பார்த்துருங்க. டாடா ஸ்டீல்ஸ். ஸோ நேற்றும் டாடா ஸ்டீலை பற்றின ஒரு அனாலிசிஸ் வீடியோ போட்டிருந்தோம். இன்றைக்கும் ஒரு சின்ன ஒரு அப்டேட் என்னென்னா, டாடா ஸ்டீல் இறங்கிக்கிட்டே இருக்குது. காரணம், ப்ரோக்கரேஜ் ஹவுசஸ் 145 டார்கெட் போகும்னு சொல்கிறாங்க. அதை விட அதுக்கு பேக் சைட் காரணம் என்னென்னா, Q4 ரிசல்ட்ஸில் ப்ராஃபிட் 65% இறங்கியிருக்கு. 554 கோடி ப்ராஃபிட்டாக பதிவு பண்ணியிருக்காங்க. ஆனால் போன வருஷம் 1000 கோடிக்கு மேலே இருந்துச்சு இந்த ப்ராஃபிட். ஸோ இப்போது 65% இறங்கினதுனால மிகப்பெரிய ஒரு நெகட்டிவாக பார்க்கப்படுது. கூடவே ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ் 58,000 கோடியாக இருக்குது. ஆனால் போன வருஷத்தை விட இதுவும் குறைவு தான். ஸோ இந்த நெகட்டிவ் நியூஸ் காரணமாக தான் ஷேர் கீழே விழுந்துட்டுருக்கு. ஸோ இப்போ பாருங்கள், ரீசெண்டாக மே மாதம் இந்த பிரேக் அவுட்டில் என்ட்ரு ஆகியிருப்பீங்க. இங்கே பார்த்தீங்களா, ஒரு ரெசிஸ்டன்ட் லைன், அதை தாண்டி ஒரு பல்ஜ் கேண்டில், புல்லிஷ் கேண்டில், ரொம்ப புல்லிஷ் கேண்டில் தாங்க. கண்டிப்பாக இது கன்ஃபார்ம்டு என்ட்ரி தான். நிறைய பேர் இந்த இடத்துல 169, 170 இந்த ரேஞ்சில் என்ட்ரி எடுத்திருப்பீங்க. ஆனால் அதுக்கப்புறம் தான் நியூஸ் வெளியாச்சு, இந்த Q4 ரிசல்ட்ஸ் வந்துச்சு. அதுக்கப்புறம் ஸ்டாக் நெகட்டிவாக மாறிடுச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பிரேக் அவுட் கேண்டில் இருக்குது. இது கீழே நீங்கள் ஸ்டாப் லாஸ் ப்ளேஸ் பண்ணியிருப்பீங்க. அந்த ஸ்டாப் லாஸை கன்ஃபார்ம் பண்ணிடுச்சு இந்த ஸ்டாக். ஸோ டெக்னிக்கலாக இது இன்னும் கீழே வரும். கீழே வந்துச்சு அப்படின்னா ஃபஸ்ட்டு சப்போர்ட் 155, செகண்ட் சப்போர்ட் 145. சரிங்களா? ஸோ மார்கன் ஸ்டாலி சொல்கிறது இந்த செகண்ட் சப்போர்ட்டு தான் டார்கெட்டாக சொல்லியிருக்காங்க. ஸோ ஷார்ட் செல் பண்ணுறவங்க பண்ணலான்ற மாதிரி அந்த ரேட்டிங் இருக்குது. அடுத்து நிறைய பேர் வாங்கி தவிச்சுக்கிட்டு இருக்கிற ஸ்னைடர் ஸ்டாக் தான். இந்த ஸ்டாக்கும் கடந்த ஒரு 6 நாட்களில் 30% இறங்கியிருக்கு. டெய்லி லோவர் சர்க்கியூட் தான் நீங்கள் பார்க்குறது. டெய்லி சார்ட் தான் பாருங்கள். லோவர் சர்க்கியூட்லேயே க்ளோஸ் ஆகி வந்துச்சு. நேற்று தான் இந்த இன்வெர்டட் ஹேமர் பேட்டர்ன் வந்திருக்கு. ஸோ இதுக்கப்புறம் ரீபவுண்ட் ஆகுமான்னு தெரியல. இதுக்கு பின்னாடி இருக்கிற செய்தி என்னென்னா, இவங்க Q4 ரிசல்ட்ஸை அறிவிச்சிருந்தாங்க. இந்த கம்பெனி 14.9% ரெவன்யூ க்ரோத்தை ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க. சுமார் 471 கோடி ரெவன்யூவாக இவங்க ஜென்ரேட் பண்ணியிருக்காங்க கடந்த குவார்ட்டருக்கு. பட் இதில் மிகப்பெரிய ஒரு பேட் நியூஸ் என்னென்னா, நெட் ப்ராஃபிட் 92% இறங்கியிருக்கு. ஸோ ஹெவி ட்ராப் இன் நெட் லாஸ். இதுக்கு காரணம், முக்கியமான விஷயம் என்னென்னா, கிரெடிட் லாஸஸ் அதிகமாகிருக்கு, வாரண்டி கிளைம்ஸ் அதிகமாக வந்திருக்கு. ஸோ இதனால் போன வருஷம் 44 கோடியாக இருந்த இந்த கம்பெனியோடைய நெட் ப்ராஃபிட் வெறும் 3 கோடியாக இருக்குது. ஒரு லிமிட்டெட் கம்பெனி குவார்ட்டர் ரிசல்ட்ஸில் வெறும் 3 கோடி ப்ராஃபிட் பண்ணால் கண்டிப்பாக எல்லாருக்கும் பயம் இருக்கு இல்லையா? அதனால தான் நிறைய பேர் செல் பண்ணுறாங்க. என்எஸ்சி கொடுத்த அப்டேட் என்னென்னா, இது லோவர் சர்க்கியூட்டில் க்ளோஸ் ஆகிருக்கு ஏற்கனவே. அதே நேரத்தில் நேற்று செல் ஆர்டர்ஸ் எக்ஸிக்யூட் ஆகாமல் இருக்குது. எத்தனை ஷேர்ஸ்னால், சுமார் 2,04,000 ஷேர்ஸ் செல் பண்ண ஆர்டர் போட்டு பை பண்ண ஆள் இல்லாமல் இருந்திருக்கு. சரிங்களா? ஸோ மண்டே இந்த 2 லட்சத்துக்கும் மேலே பங்குகள் விற்பனைக்கு வரும். இதில் இன்னொரு மிகப்பெரிய விஷயம் என்னென்னா, டெக்னிக்கல்ஸாக RSI ஓவர் சோல்டு ரேட்டிங்கில் இருக்குது. கம்பெனிக்கிட்ட ஆர்டர் புக் சுமார் ஒரு 1952 கோடிக்கு ஆர்டர்ஸ் இருக்குங்க. ஒரு பல்க் ஆர்டர் தான் வச்சுருக்காங்க. பட் நெகட்டிவான பிஸ்னஸ் மாடலாக இருக்கிறதுனால எல்லோரும் பங்கை சேல் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அடுத்து வெல்ஸ்பன் கார்ப். இந்த வெல்ஸ்பன் கார்ப் நேற்று 7% இறங்கியிருக்கு. இதுக்கு பின்னாடி இருக்கிற நியூஸ் என்னென்னா, அதாவது ஷேர் நல்லா தாங்க பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்துச்சு. கடந்த ஒரு வருஷத்தில் 100%க்கு மேலே ரிட்டர்ன்ஸு கொடுத்துச்சு. இதோட Q4 ரிசல்ட்ஸ் வெளியிட்டாங்க. கூடவே நியூ ஃபினான்ஷியல் இயர் கைடன்ஸ்னு ஒன்று வெளியிட்டாங்க. அதாவது இந்த வருஷம் இவ்வளோ ப்ராஃபிட் பண்ணியிருக்கோம், இவ்வளோ ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணியிருக்கோம், அடுத்த வருஷம் எங்ககிட்ட இவ்வளோ ப்ராஜெக்ட்ஸ் இருக்குது, இந்த மாதிரி செயல் திட்டம் இருக்குது, இதை வச்சு நாங்கள் இவ்வளோ ப்ராஃபிட் பண்ணுவோம் அப்படின்ற ஒரு ஸ்கோப்பை சொல்லுவாங்க. அதில் கம்பெனி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நெக்ஸ்ட்டு நியூ ஃபினான்ஷியல் இயரில் எங்களுடைய ரெவன்யூ க்ரோத் 17,000 இருக்கும். சுமார் எபிடா 1,700 கோடியாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் அதாவது ROCE 20% இருக்குன்னு சொல்கிறாங்க.
ஆனால் இதோடைய லாஸ்ட் இயர் கம்பேர் பண்ணும்போது போன வருஷம் ரெவென்யூவே 17,552 கோடியாக இருந்த நிலையில் 17,000 கோடின்றது ட்ராப் அவுட் மாதிரி தெரியுது. செகண்ட் எபிட்டா வந்து போன வருஷம் 1,804, போன வருஷம் மீன்ஸ் இந்த நடைமுறை வருஷம். அடுத்த வருஷத்துக்கு 1,700ங்கும் போது அதுலேயும் ஒரு 104 கோடி மிஸ்ஸிங் ஆகுது. அப்புறம் இந்த ROCE ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் 2024க்கே 20% கொடுத்த நிலையில் 2025க்கும் அதே சதவீத குரோத்தை கொடுப்பாங்கும் போது கொஞ்சம் நெகட்டிவ் நியூஸாக பார்க்கப்பட்டது. எபிட்டா மார்ஜினும் பார்த்தீங்கன்னா 10.3%லேருந்து சிங்கிள் டிஜிட்டாக இறங்கியிருக்கு 7.4%. ஸோ கம்பெனியோட ஸ்கோப்பே இப்படி இருக்குன்றதுனால இதை ஒரு நெகட்டிவாக பார்த்து நியூஸ் வந்திருக்கு. ஸோ இதில் டெக்னிக்கலாக பார்த்தோம்னா இது வந்து வீக்லி சார்ட். இதில் டெக்னிக்கல் அனாலிசிஸ் படி 2023 ஏப்ரல் மாதத்துலேருந்து இந்த டுடே வரைக்கும் சுமார் 181% ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு இந்த ஸ்டாக். ஸோ இப்போது இந்த இடத்துல ப்ராஃபிட் புக்கிங்கும் நடக்கும், அதே சமயம் நெகட்டிவ் செல் ஆஃபும் நடக்கும். ஸோ இதெல்லாம் சேர்ந்து தான் 7% ஷேர் இறங்கியிருக்குங்க. டெய்லி சார்ட்டில் பார்க்கும்போது இந்த அசனிங் ட்ரையாங்கிள் பேட்டர்னில் இருக்கிற சப்போர்ட் லைனை உடச்சிட்டு ஷேர் கீழே வகுது. ஸோ இது ஒரு செல் ஆஃப் நடக்கிற இடம். இதை உடச்சிட்டு கீழே வந்ததுனால மண்டே கன்ஃபர்மேஷன் கிடச்சதுன்னா டவுன் சைட் நோக்கி இந்த ஷேர் போகும். நெக்ஸ்ட்டு சப்போர்ட் 520 இருக்கும். அதுக்கும் கீழே போனால் 488 ரூபாய் சப்போர்ட்டாக இருக்குங்க. அங்கேருந்து ரீபோட் நடக்க வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு இதோடைய பிஸ்னஸ் ஆர்டர்ஸை பற்றி பார்க்கலாம். இந்த கம்பெனி வந்து நிறைய வேரியண்ட் வந்து பண்ணிகிட்ருக்காங்க. ஃபஸ்ட்டு லைன் பைப் பிஸ்னஸில் சுமார் 6,100 கோடிக்கு ஆர்டர் இவங்ககிட்ட இருக்குது. டிஐ பைப் பிஸ்னஸில் சுமார் 2,741 கோடிக்கு ஆர்டர் இருக்குது. எஸ்எஸ் பார் அண்டு பைப்ஸில் 215 கோடி ரூபாய்க்கு ஆர்டர் வச்சுருக்காங்க. ஸோ டோட்டல் ஆர்டர் புக் வந்து கிட்டத்தட்ட ஒரு 8,000 9,000 ஒரு 9,500 கோடிக்கு மேலே இருக்குது. ஸோ நியர்லி 10,000 கோடின்னு வச்சுக்கோங்க. ஸோ இதோடைய ப்ராஃபிட் வந்துச்சுன்னா நெக்ஸ்ட் இந்த ஷேர் மேலே தான் போகும். ஸோ ஃபண்டமெண்டலாக பார்க்குறவங்க இந்த பிஸ்னஸ் சுச்சுவேஷன்ஸ்லாம் பார்த்து ஷேர் நல்லா லோவில் வரும்போது பை பண்ணி வச்சுருவாங்க. ஸோ அதுக்கப்புறம் ஏர்னிங்ஸ் ரிப்போர்ட் வரும், ஷேர் மேலே போகும், இவங்க அதே இடத்துல வந்து ப்ராஃபிட் புக் பண்ணுவாங்க. ஸோ இப்படி ட்ரேட் பண்ணாதான் நீங்கள் ஜெயிக்க முடியும். ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க, ஓகேவா? ஸோ அடுத்து கனரா பேங்க். ஃப்ரைடே கனரா பேங்க் ஷேர்ஸ் க்ளோஸ் ஆகும்போது நல்ல ஒரு ஏற்றத்தில் தான் இருந்துச்சு. சுமார் 28 கோடி பேர் இந்த ஷேர்ஸை பை பண்ணியிருக்காங்க அன்னைக்கு மட்டும். இதில் வந்து ஒரு நியூஸ் என்னென்னா, கனரா பேங்க் இந்த மார்க்கெட் ஹவுஸ்க்கு அப்புறம் 2 மிகப்பெரிய நியூஸை சொன்னாங்க. ஒன்று, கடன் பத்திரங்கள் மூலமாக 8,500 கோடி ஃபண்ட் ரைஸ் பண்ண போகிறாங்க. இன்னொன்று, இவங்களுடைய இன்சூரன்ஸ் சப்சிடரி கம்பெனியை ஐபோ லிஸ்டிங் பண்ண போகிறாங்க. ஸோ இது எப்படின்னா 2008 HSBC லைஃப் இன்சூரன்ஸ் கார்பரேஷன் லிமிடெட் அப்படின்ற ஒரு ஏசியாவை சேர்ந்த ஒரு கம்பெனி அது கூட ஜாயிண்ட் வெஞ்சர் மாதிரி பண்ணி இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணாங்க. இப்போ கனரா பேங்க்கு கிட்ட 51% ஸ்டேக் இருக்குங்க. இந்த ஹெச்எஸ்பிசி அந்த கம்பெனிக்கிட்ட 26% இருக்குது. பிஎன்பி பேங்க்கு கிட்ட 23% ஸ்டேக் இருக்குது. ஸோ இதை ஐபிஓ லிஸ்டிங் பண்ண போகிறாங்க. அதே நேரத்தில் இவங்ககிட்ட இருக்க 51% ஸ்டேக்கில் 14.6% ஸ்டேக்கை செல் பண்ண போகிறாங்க கனரா பேங்க். ஸோ இந்த செல்லிங் மூலமாக ஒரு அமௌண்ட் கிடைக்கும், இந்த கடன் பத்திரங்கள் மூலமாக ஒரு அமௌண்ட் கிடைக்கும். ஸோ இதை வச்சு அவங்க ஃப்யூச்சர் க்ரோத்துக்கு இல்லை வேறு ஏதாவது ஒரு பிஸ்னஸ்க்கு யூஸ் பண்ணலாம். இது கனரா பேங்க்கோட வீக்லி சார்ட். ட்ரெண்ட் பிரேக் அவுட் நடக்குது. ரீசெண்ட் ஹையாக எட்டி பிடிக்கிறான் 109.90 ரூபா. அதுக்கப்புறம் ஷேர் வந்து மேலே போகிறாங்க. ஸோ இந்த ஒரு ஏற்ற இறக்கத்தில் 100% மேலே ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கான் கனரா பேங்க். ஸோ இப்போது ஒரு லைனில் நிற்கிற இல்லைங்களா, அதுதான் ரெசிஸ்டன்ட் லைன். அங்கே தான் கன்சல்டேஷன் நடக்குது. இன்னும் க்ளோஸ்அப்பில் ஜூம் பண்ணி பார்த்தோம்னா நல்லாவே தெரியும் இந்த ஒரு ரெசிஸ்டன்ட் லைனில் தான் கன்சல்டேஷன் நடக்குதுன்னு. ஸோ இங்கேருந்து பவுண்டாகி மேலே போனான்னா அடுத்த டார்கெட் 63 போக சான்சஸ் இருக்குது. ஸோ வெயிட் பண்ணுங்கள், பவுன்ஸ் கிடச்சா என்ட்ரு ஆகிக்கலாம். நெக்ஸ்ட்டு சுவிட்சர்லாண்டில் ஒரு நல்ல ஒரு அப்டேட் இருக்குது. அடுத்த மல்டி பேகருக்கு பார்க்குறீங்கன்னா சுவிட்சர்லாண்ட் லிமிடெட் போய்க்கலாம். இதோட கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 47.65 ரூபா. இது டெய்லி சார்ட் பேட்டர்ன் பார்க்குறீங்க. இதில் ட்ரெண்ட் லைன் ஃபார்மேஷன் இருக்குது. இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் அவுட் கொடுத்துச்சு அப்படின்னா இந்த ஷேர் அடுத்த ரேலிக்கு ரெடி ஆயிருங்க. நோவாமா ப்ரோக்கரேஜ் கம்பெனி என்ன சொல்கிறாங்கன்னா இதுக்கு பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. டார்கெட் 53 ரூபாய். ஸோ இப்போது நேற்று இன்னொரு மிகப்பெரிய நியூஸ் வந்திருக்கு. அது என்னென்னா, சுவிட்சர்லாண்டுக்கு ஒரு ஆர்டர் கிடச்சிருக்கு ஓய்ஸ்டர் க்ரீன் ஹைப்ரிட் கிட்டேருந்து 26 விண்ட் டர்பைன்ஸை சப்ளை பண்ண போகிறாங்க சுவிட்சர்லாந்து. சப்ளை பண்ணுறது மட்டும் இல்லாமல் மெயின்டெனன்ஸ் அண்ட் அதர் ஆப்ரேஷனுக்கும் சுவிட்சர்லாந்து தான் பொறுப்பெடுத்துக்க போகிறாங்க. ஸோ இதனால் கண்டினியூஷன் பிஸ்னஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். சேல் அண்ட் சர்வீஸ் மூலமாக இவங்களுக்கு இன்னும் ரெவன்யூ வந்துக்கிட்டே இருக்கும். இதில் ஹை ரேட்டட் கெப்பாசிட்டி கொண்ட 3.15 மெகாவாட் இன்ஜின்ஸை சப்ளை பண்ண போகிறாங்க. இதுக்கு ஹை ரேட்டட் S144 140 அந்த சீரீஸ்லேருந்து தான் கொடுக்க போகிறாங்க.
ஸோ இதுவும் ஒரு நல்ல நியூஸ். கடந்த 10 நாட்களாக 3 மிகப்பெரிய ஆர்டர்ஸ் சுவிட்சர்லாந்து கிட்ட வந்திருக்கு. ஒன்று ஆதித்யா பிர்லா கிட்டேருந்து, இன்னொன்று டோரண்ட் பவர் கிட்டேருந்து, இன்னொன்று ஹோய்ஸ்டர் கிட்டேருந்து வந்திருக்கு. ஸோ அடுத்தடுத்த பிக் ஆர்டர்ஸ் இருக்கிற நிலையில் ஷேர் பிரேக்கர் கொடுத்துச்சுன்னா நேராக போய் நிற்கிறது பாரு. வீக்லி சார்ட்டில் பார்த்தா தெரியும். இந்த இடத்துல நீங்கள் சின்ன புள்ளியை பார்க்குறீங்க இல்லையா, அதுதான் பிரேக் அவுட் பாயிண்ட். 48 இல்லை 50 பிரேக் அவுட் நடக்கலாம். இதோடைய ரீசன் ஹை வந்து ₹143. இப்போ இருக்கிற மார்க்கெட் ப்ரைஸை விட 200 மடங்கு 200% அதிகம். இதோடைய மிகப்பெரிய ஹை லைஃப் டைம் ஹைன்னு பார்த்தா ₹450. ஸோ நல்ல பாசிட்டிவ் நியூஸ் இருக்குது, நல்ல பேலன்ஸ் ஷீட் ஃபார்மேஷன் இருக்குது, ஃபினான்ஷியலி நல்லா ஸ்ட்ராங் ஆயிடுச்சுன்னா இதுவும் 450 போக சான்சஸ் இருக்குது. ஸோ ஒரு லாங் டேர்ம் எடுக்கிறீங்க, இல்லை ஒரு மல்டி பேக்கர் எடுக்கிறீங்கன்னா சுவிட்சர்லாந்து தாராளமாக போய்க்கலாம். ஸோ அடுத்தடுத்த நியூஸஸ் நல்லா இருக்குது. ஸோ இந்த மாதிரி நியூஸஸ் அப்டேட் வேணும்னா நம்மளுடைய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா பாய்.